யூரினை அடக்கி வைக்கிறது ஸ்கூலில் காலேஜில் படிக்கிறவங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கம். யாருக்குமே அந்த இயற்கையாக வர உபாதையை அடக்கி வைக்கக்கூடாது. அதுக்கெல்லாமே எல்லா ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கக்கூடாது. அதனால் யூரின் வந்துருமேன்ட்டு தண்ணி நிறைய குடிக்காமல் இருக்கிறது அது ரொம்ப கெட்ட பழக்கம். கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்தே இந்த பழக்கத்தை பேரண்ட்ஸும் ஸ்கூல்லேயும் சொல்லி கொடுங்க. தண்ணி அவங்க குடிச்சு தான் ஆகணும். யூரின் வந்தால் அவங்க கண்டிப்பாக கிளாஸை விட்டு போய் தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி அடக்கி வச்சு ஒரு மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ப்ரெசண்ட்லேயோ ஃப்யூச்சர்லேயோ ட்ரபிள்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இன்க்ளூடிங் கிட்னியில் டேமேஜ் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பழக்கத்தை ஃபாலோ பண்ணாதீங்க. இன்றைக்கி நான் யூரின் போயிட்டு கடைசியாக கொஞ்சம் போக முடியாமல் ட்ரிபிள் ஆகிட்டே இருக்கிறதுக்கும், அப்புறம் யூரின் போகணும்னு நினைக்கிறப்பவே நடந்து ரெஸ்ட் ரூம் போகிறப்பவே யூரின் போயிடறவங்களுக்கும், இருமுனா தும்முனா யூரின் வந்துடுறவங்களுக்கும், அண்ட் கொஞ்சம் வலிச்சு போகிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கான எக்ஸசைசஸ் சொல்லித்தரேன். இந்த மாதிரி சிம்டம்ஸ் நிறைய நேரம் நீங்கள் யூடிஐ இன்ஃபெக்ஷன் தான் காரணம்னு நினச்சிக்கிறீங்க. அது சில சமயத்தில் ஆமாம். பட் மேக்ஸிமம் டைம் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வீக்காக இருக்கிறதுனால, ஈவன் எங்கேஜில் கூட அதனாலையும் இது நடக்குது. ஃபீமேலுக்கு ப்ரெக்னன்சி இருக்கிறப்போ, மெனோபாஸ் டயத்தில், அப்புறம் ஈவன் அவங்க மெச்சூரிட்டி அடையிறப்போ, இது மாதிரியெல்லாம் நிறைய ரீசன்ஸில் இந்த யூரின் ப்ராப்ளம், ரேர்லி மோஷன் ப்ராப்ளமும் அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்க்கு கீகல் எக்ஸசைஸ்னு சொல்லி கொடுக்கறது, லோவர் லிம் பூரா எக்ஸசைஸ் சொல்லித்தரது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து முற்றிலும் குணமடைகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் படுத்துட்டு பிரிட்ஜிங் எக்ஸசைஸ்னு ஒரு பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸை நான் சொல்லி கொடுக்குறேன். அந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. அண்டு டெய்லி 3-4 லிட்டர் தண்ணி குடிக்கிற வழக்கத்தையும், 3லேருந்து 7 வகையான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதையும், நைட்டு 9-10 மணிலேருந்து காலையில் 5-6-7 மணி வரைக்கும் தூங்குகிற வழக்கத்தையும் வச்சுக்கோங்க. அதெல்லாம் உங்களை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுருக்கோம். உங்கள் எல்லா ஹார்மோன்ஸும் கரெக்டாக சுரக்க வைக்கும். இப்போ படுத்துட்டு கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ரிலாக்ஸாக ஷோல்டருக்கு நேராக கால் வச்சுக்கணும். கால் ரொம்ப அகலமாகவும் வேணாம், கால் ஒட்டியும் வேணாம். வலது காலை ஜென்டிலாக தேய்ச்சிக்கிட்டே மடக்குங்க. ரொம்ப பெட்டெக்ஸ் வரைக்கும் மடக்க தேவையில்லை, கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் மடக்கலாம். இடது காலை மடக்குங்க. நான் இப்போ கரெக்டான இடத்துல தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இடுப்பு பெட்டெக்ஸை மேலே தூக்கி 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்புறம் கீழே போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் ரொம்பலாம் தூக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு தூக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது தானாக அதிகமாகும். ரேஞ்ச் 10 கவுண்ட்ஸ். திரும்ப 3 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸாக இருக்கணும். நீங்கள் கையெல்லாம் சைடில் வச்சுக்கணும். 3 4 1 2 3 4 5 6 7 8 9 10 4 1 2 3 4 5 6 7 8 9 10. மேலே தூக்கியும் 10 கவுண்ட்டு, கீழே வச்சும் 10 கவுண்ட்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 6 1 2 3 4 5 6 7 8 9 10. 6 1 2 3 4 5 6 7 8 9 10. 7 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி 7 டைம்ஸ் நீங்கள் செய்கிறதா இருக்கும். இந்த மாதிரி செய்கிறப்ப என்ன ஆகும்னா, இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும். இதை தவிர கீகல் எக்ஸசைஸ்னு இதோடு சேர்த்து இன்னும் நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது, கொஞ்சமாக சொல்லியிருக்கேன். இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இது தவிர மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கும் இதுக்குமே சம்மந்தம் இருக்குது. மன அழுத்தத்துக்கும் இதுக்குமே சம்மந்தம் இருக்குது. மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இல்லாமல் நீங்கள் நல்லா ஜாலியாக இருக்கிற மாதிரி பாருங்கள். நல்லா ட்ராவல் பண்ணுங்கள். ரொம்ப அன்பாக இருங்க. உங்கள் ஹார்மோன்ஸ் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. ஹார்மோன்ஸ் தான் உங்களை காப்பாற்றும். இப்போ சுகர்னு சொல்கிறோம், அது ஹார்மோன்னால் வந்தது. அதுவே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இன்சுலின்கிறது ஒரு ஹார்மோன். அந்த இன்சுலினுக்கு அன்பு, பாசம் தான் ரொம்ப தேவைப்படுது.
எல்லா ஹார்மோன்ஸுக்கும் அன்பு பாசம் தான் ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா அன்பு பாசம் தான் மகிழ்ச்சியை கொடுக்குது. அந்த அன்பு பாசங்கிறது ஏதோ ஆகாயத்துலேருந்து குதித்தது கிடையாது. அடுத்தவங்களுக்கு போய் ஏழைங்களுக்கு போய் சோறு கொடுக்கறது மட்டும்தான் அன்பு பாசம் கிடையாது. ஆண் பெண்ணுக்கு இடையில அந்த ஹார்மோன்ஸ்னால் வர்றதும் அன்பு பாசம்தான். அதுதான் உண்மையான பியூரஸ்ட் லவ். அதுதான் கடவுளாக உருவாக்குனது. அப்படி நம்ம அப்பா அம்மா இருந்து தான் நம்ம எல்லோரும் பிறந்தே இருக்கோம். அதை ஃப்ளோ ஆக விட்டால் தான் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற அன்பு பாசம் வரும். அது ஃப்ளோ ஆக விட்டால் தான் அடுத்து அன்கண்டிஷ்னல் லவ், இந்த ஒரு கடவுள் தன்மை மாதிரி ஒரு அன்பு பாசம் வரும். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. அதெல்லாம் இல்லைன்னா நோய்கள் பயங்கரமாக வரும். ஏன் ஆஸ்பத்திரியில் கூட்டம் இருக்குது? எப்போ ஆஸ்பத்திரியில் கூட்டம் இல்லையோ அப்போ தான் நாடு நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.